அன்பிற்குரிய சகோதரர்களே, நாம் இந்த திருக்குரான் விளக்க உரை வகுப்பிலே திருமலை குரானின் 39வது அத்தியாயமாகிய சூரா அஸ்-ஸுமர் என்ற அத்தியாயத்தின் விளக்க உரையை பார்த்து வருகின்றோம். அல்லாஹ்வுடைய கிருபையினால் நாம் இன்றைய வாரத்திலே 4வது வசனத்தில் இருந்து சூரத்து ஸுமருடைய விளக்கத்தை பார்க்க இருக்கின்றோம். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் 4வது வசனத்திலே கூறுகின்றான், லவ் அராதல்லாஹு அய்யத்தஹித வலதன். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் பிள்ளையை ஏற்படுத்திக் கொள்வதற்கு நாடி இருந்தால் லஸ்தஃபா மிம்மா யஹ்லுகு மா யஷா, அவன் படைத்தவற்றிலிருந்து அவன் நாடியதை அவன் தேர்ந்தெடுத்திருப்பான். சுபஹான, அவன் தூயவன். ஹுவல்லாஹுல் வாஹிதுல் கஹார், அல்லாஹ்வாகிய அவன் ஒரே ஒருவன் தான், அவன் அடக்கி ஆளக்கூடியவன் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் 4வது வசனத்திலே கூறுகின்றான். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் பல்வேறு யூதர்கள், கிறித்தவர்கள், மக்காவில் வாழ்ந்த முஷ்ரிக்கீன்கள் இருந்த மிக கேடுகட்ட கொள்கையில ஒன்று என்னன்னு சொன்னோம்னா, அல்லாஹ் ரப்பல் ஆலமீனுக்கு பிள்ளையை வர்ணிப்பது. கிறிஸ்தவர்கள் வகாலத்தின் நசாரா மசீஹ் இப்னுல்லாஹ், கிறிஸ்தவர்கள் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹ்வுடைய மகன், அல்லாஹ்வுடைய பிள்ளை என்று செஞ்சாங்க, சொன்னாங்க. அமல் வகாலத்தில் யஹூத் உஸைர் இப்னுல்லாஹ், யூதர்கள் உஸைர் அலைஹிஸ்ஸலாம் என்ற நல்லடியாரை அல்லாஹ்வுடைய மகன் என்று செஞ்சாங்க, சொன்னாங்க. அதே மாதிரி மக்கால வாழ்ந்த காஃபிர்கள் மலக்குமார்களே அல்லாஹ்வுடைய பெண் பிள்ளைகள் அப்படின்னு சொன்னாங்க. அப்ப மக்கால வாழ்ந்த முஷ்ரிக்கீன்கள், யூதர்கள், கிறிஸ்தவர்கள் எல்லோருமே அல்லாஹ்வுக்கு மகனை கற்பிக்கக்கூடிய மிக பயங்கரமான இணை வைக்கக்கூடிய பாவத்தை செய்து கொண்டிருந்தார்கள். அல்லாஹ் ரப்பல் ஆலமீனுக்கு இறைவன் மகனை எடுத்துக்கொள்வான் என்று சொன்னால் அது இறைவனுடைய தகுதிக்கு சரியானது கிடையாது. ஏன்னு சொன்னோம்னா, இம்மனிதர்களாகி நமக்கு பிள்ளைகள் தேவைப்படுது. எதற்காக பிள்ளைகள் தேவைப்படுகிறது? ஒருவன் வயோதிக பருவத்தை அடைந்து விட்டால் அவனுக்கு துணை செய்வதற்கு பிள்ளைகள் தேவை. அவன் மரணித்த பிறகு அவனை பற்றி அவனை நினைத்து பார்ப்பதற்கு, அவனை பற்றி பேசுவதற்கு அவனுக்கு பிள்ளைகள் தேவை. அவன் இந்த உலகத்தில் நிறைய சம்பாதித்தான் சொன்னால் அவனுடைய சொத்துக்கு வாரிசாவதற்கு பிள்ளைகள் தேவை. ஏன்னா மனிதனுக்கு மரணம் இருக்கிறது, மனிதனுக்கு பலவீனம் இருக்கிறது. மனிதன் அவன் சம்பாதித்தவற்றை எல்லாம் விட்டு விட்டு மரணிக்கக்கூடியவனாக இருக்கிறான். அப்ப அல்லாஹ் ரப்பல் ஆலமீனுக்கு பிள்ளை தேவைன்னு சொன்னோம்னா என்னவாயிரும்? அப்ப அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் மரணிக்கக்கூடியவன் என்கின்ற மரணம் என்கின்ற பலவீனம் அல்லாஹ் இருப்பதா ஆயிரும். ஏன்னா மரணிப்பவனுக்கு பிள்ளை தேவை. அல்லாஹ் ரப்பல் ஆலமீனுக்கு மரணம் என்பது என்ன செய்யாது, கிடையாது. அல் ஹய்யுல் கய்யூம், அவன் என்றென்றும் உயிரோடு இருப்பவன், எல்லாவற்றையும் நிர்வாகம் செய்து நிலைத்து நிற்பவன். அப்ப அல்லாஹ் ரப்பல் ஆலமீனுக்கு என்ன கிடையாது, பிள்ளைகள் தேவை கிடையாது. மனிதன் மரணிப்பான், அவனுக்கு பிறகு அவனுடைய சொத்துக்களுக்கு, ஆஸ்திக்கு ஒரு வாரிசு வேணும், அவனுக்கு வயோதிக பருவத்தில் துணை வேண்டும் என்பதற்காக தான் மனிதன் பிள்ளைகளை தேடுகின்றான். அப்ப அல்லாஹ் ரப்பல் ஆலமீனுக்கு மரணம் என்ற பலவீனம் கிடையாது. வானம் பூமி எல்லாம் அல்லாஹ்வுக்கு தான் சொந்தம். அவனுக்கு யாரும் என்ன செய்ய முடியாது. அவன் தான் எக்காலமும் அதற்கு உரிமையாளராக என்ன செய்வான், இருப்பான். அல்லாஹ்வை தவிர வேறு யாரும் என்ன செய்ய முடியாது, எதற்கும் உரிமையாளர்களாக ஆக முடியாது. அப்ப அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் எதற்கு வாரிசு தேவை? இரண்டாவது என்ன கேட்டோம்னா, ஒருவனுக்குரிய பிள்ளை என்பவன் அவனுடைய ஒரு பாட்டு தான். தகப்பனார் என்பவர் மூலம், பிள்ளை என்பவன் அவனுடைய ஒரு ஜுசு, ஒரு பாட்டு. அப்ப அல்லாஹ்வுக்கு ஒரு பிள்ளை இருக்குன்னு வச்சுக்கிடுவோம். அல்லாஹ்வுக்கு ஒரு குழந்தை இருக்கும் என்று கற்பனை செய்தால் அந்த குழந்தை யாருடைய ஒரு பாட்டா தான் இருக்கும், அல்லாஹ்வுடைய ஒரு பாட்டா இருக்கும். அப்ப அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் வசனம் முடிக்கும் போது ஹுவல்லாஹுல் வாஹித், அல்லாஹ் என்பவன் ஒரே ஒருவன் தான். அதிகாரத்திலையும் சரி, ஆற்றலையும் சரி, பண்புலையும் சரி, எதிலையுமே அல்லாஹ்வுக்கு நிகராக எதுவுமே கிடையாது. அப்ப அல்லாஹ்வுக்கு ஒரு குழந்தை இருக்குன்னு நம்புறா வச்சுக்கோங்க, அல்லாஹ்வுக்கு ஒரு பிள்ளை இருக்குது அப்படின்னு நம்பிட்டோம்னு சொன்னோம்னா அந்த பிள்ளை என்பவன் அல்லாஹ்வுடைய ஒரு பாட்டாக என்ன செஞ்சிருவான், ஆயிரும். சில இந்துக்கள்லாம் நம்புவாங்களா இல்லையா, மாதொரு பாகன் அப்படின்னு ஒரு நாவல் ஒரு ஆள் எழுதினாரு. அது மிகப்பெரிய ஒரு எதிர்ப்பை தான் சந்திச்சு. ஏன்னா ஒரு கடவுளை வணங்குவாங்க, அந்த கடவுள் என்பது ஒரு பெண் ஒரு பகுதி, ஆண் ஒரு பகுதி.
இப்படி என்ன செய்வாங்க, கடவுளை வந்து கற்பனை செய்வார்கள். அப்ப அல்லாஹ்வுக்கு என்று ஒரு ஜுஸு இருக்கவா செய்யும். அல்லாஹ்வின் இறைவனுடைய பிள்ளை என்று வந்து விட்டால் இறைவனுடைய ஒரு பகுதியாக ஆகிவிடுவான். அப்ப இறைவன் என்பவர் ஒரே ஒருவன் தான், அவனுக்கு இன்னொரு பகுதி என்ன செய்யாது, கிடையாது. அப்ப இந்த பரேலவிகள் இருக்கிறாங்க பாருங்க, இன்றைய இந்த மௌலிது தரீகா இவர்கள் எல்லாருடைய கொள்கை என்ன? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்வுடைய ஒரு பாட்டுங்கிறார். எந்த காரணம் சொன்னோம்னா, இந்த பரேலவிகள்கிட்ட உள்ள ஒரு மோசமான ஒரு விஷயம் என்ன சொன்னோம்னா பாத்தினியா அப்படின்பா. பாத்தினியா அப்படின்னு சொன்னோம்னா எந்த ஒன்றை என்ன செய்யக்கூடாது, வெளிப்படுத்தக்கூடாது. அவங்களுடைய ஒரு கேடுகட்ட அக்கீதாவில் உள்ளது. நம்ம குரானை படிக்கிறோம், ஹதீஸை படிக்கிறோம். நீங்க படிக்கக்கூடிய குரான், நாம படிக்கக்கூடிய ஹதீஸ் எல்லாமே வெளிப்படையான அர்த்தங்களை கொண்டது. இதற்கு இன்னொரு அர்த்தம் என்ன செய்கிறது இருக்கிறது. இன்னொரு அர்த்தம் என்ன, அது எங்களுக்கு அல்லாஹ்விடமிருந்து என்ன செய்யுது, கஷ்பு மூலமாக எங்களுக்கு வெளிப்படுத்தப்படுகிறது அப்படின்னு சொல்லுவாங்க. கஷ்புனா ஒரு அகப்பார்வை, அல்லாஹ்க்கு அவங்களுக்கு அப்படியே என்ன செய்யலாம், இன்னொரு அர்த்தம் என்ன செய்யப்படுறா, வெளிப்படுத்தப்படுறா. சார் என்னப்பா வெளிப்படுத்தப்படுறது யார்ட்டையும் சொல்ல மாட்டாங்க. யூதர்கள்ட்ட போய் யூதர்களாகவே நடிப்பாங்க, கிறிஸ்தவர்கள்ட்ட போய் கிறிஸ்தவர்களாகவே நடிப்பாங்க, சிலை வணிகர்கள்ட்ட போய் சிலை வணிகர்களாகவே நடிப்பாங்க. யார் யார்கிட்ட எப்படி எப்படி நடிக்கணுமோ அப்படி எப்படி நடிப்பாங்க. இந்த பரேலவி கூட்டம் இதுல ஒரு கூட்டம் நடித்து விட்டு அவர்கள யார் வந்து இவங்களுடைய அந்த மைண்ட் வாஷுக்கு, பிரெயின் வாஷுக்கு வந்து முழுக்க முழுக்க கட்டுப்பட்டு வர்றானோ அவனை தான் தேர்ந்தெடுப்பாங்க. யார்கிட்டையும் இவங்க எந்த மேடைகள்லையும் ரொம்ப மறைமுகமாக இக்கன்னா அக்கன்னா வச்சு செய்வாங்க, பேசுவாங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வந்து அல்லாஹ் தான் நேரடியா சொல்ல மாட்டாங்க. நேரடியா சொல்லாம நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வந்து அப்படி ஒளியா இருந்தாங்க, அல்லாஹ்வுடைய ஒளியில ஒரு பகுதியா இருந்தாங்க அப்படின்னு பொதுவான மேடைகள்ல ஒளிச்சு மறைச்சு பேசுவாங்க. அவங்களுக்கு யார் வந்து முழு அடிமையா மாறிட்டாங்களோ அவங்கள்ட்ட தான் என்ன செய்வாங்க, எல்லா சேட்டையும் என்ன செய்வாங்க, காட்டுவாங்க. முழு அடிமையா ஒரு நம்ம ஜனாசாவை குளிப்பாட்டும் போது நம்ம கையில ஜனாசா எப்படி உருண்டு பொருளுமோ அது மாதிரி அவங்களுடைய சிந்தனைக்கு ஒரு மாறிதான் வச்சுடுங்க. அவங்க கிட்ட போய் சொல்லுவாங்க, நாம எதுக்கு தொழணும், தொழுகைலாம் அவசியம் கிடையாது. யார்கிட்ட வந்து ஈமான் எப்படின்னு உறுதி இல்லையோ அவன் தான் என்ன செய்வான், தொழுவான். நமக்கு தொழுகை நம்மளாம் ஒரு முக்தி நிலை என்ன செஞ்சிட்டோம், அடைஞ்சிட்டோம் அப்படின்பாங்க. அதை விட ரொம்ப ரொம்ப அசிங்கமான மோசமான கொள்கைகள்லாம் இருக்கு. அதுல அவங்களுடைய ஒரு கொள்கை என்னன்னு சொன்னோம்னா, எல்லாமே என்னதான், எல்லா படைப்பினங்களும் கடவுள், எல்லா படைப்பினங்களும் கடவுள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்வாங்க, ஆரம்பிப்பாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்வுடைய ஒளியா என்ன செஞ்சாங்க, இருந்தாங்க. மௌலிதுல கூட அந்த ஜும்மால சொல்லி காட்டணும். மௌலிது என்ன செய்யறாங்க, ரசூலுல்லாஹ் அல்லாஹ் வந்து படைப்பினங்களை எல்லாம் ஒரு புகையுடைய வடிவத்தில் வச்சிருந்தான். தன்னுடைய ஒளியில ஒரு பாட்டை எடுத்து என்ன செஞ்சான், அந்த ஒளியை வந்து அல்லாஹ் பரவ செய்தான். அது அந்த படைப்பினத்தோட போய் சேர்ந்தது. அப்ப நபிகள் நாயகம் தான் அல்லாஹ்வுடைய நேர்வழி, அல்லாஹ்வுடைய குனூஸ் என்ன செய்வாங்க, அல்லாஹ்வுடைய ஒரு பாட்டாவே ரசூலுல்லாஹ் என்ன செய்வாங்க, வர்ணிப்பாங்க. அவ்வளவு ஒரு கேடுகட்ட ஒரு கொள்கை தான் இந்த பரேலவி கொள்கை. அவங்க யார் வந்து முழுக்க முழுக்க அவங்களுடைய சிந்தனைக்கு பயப்பட்டு மிகச்சிறந்த அடிமையா மாறுறாங்களோ அவங்கள்ட்ட தான் என்ன செய்வாங்க, அந்த கொள்கையை வந்து வெளிப்படையா பேசுவாங்க. மற்றவங்க என்ன செய்ய மாட்டாங்க, நார்மலாக பொது மேடைகளில் பேச மாட்டாங்க. அவங்களுடைய கொள்கைக்கு பேரே பாத்தினியான அந்தரங்கமானது, மறைமுகமானது அப்படிங்கிற மாதிரி ஒரு கொள்கை. அடுத்து அப்போ அல்லாஹ்வுக்கு வந்து பிள்ளை இல்லை, அல்லாஹ்வுடைய ஒரு பாட்டாயிரம். ரெண்டாவது மூணாவது விஷயம் என்னன்னு சொன்னோம்னா, எந்த ஒரு படைப்பினத்துடைய பிள்ளையும் அந்த இனத்துல தான் வரும். ஒரு மான் என்பது என்ன செய்யாது, ஒரு மனுஷன் வந்து கோழியை பெற்றெடுக்க முடியுமா, ஒரு மனுஷன் ஆட்டை பெற்றெடுக்க முடியுமா? கோழி முட்டையில கோழி தான் வரும், ஒரு ஆட்டுல இருந்து ஒரு ஆடு தான் வரும். அப்ப அல்லாஹ்வுக்கு வந்து பிள்ளை இருக்குன்னு வச்சுக்கிடுங்க, அல்லாஹ்வுக்கு பிள்ளை இருக்கும் என்று சொன்னால் அல்லாஹ்வுடைய பிள்ளை அல்லாஹ்வுடைய இனத்துல தான் என்ன செய்ய வர முடியும். அப்போ அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஒருவன், அல்லாஹ் குல் வல்லாஹு அஹத் அப்படிங்கிற கொள்கை என்ன செஞ்சிருது, அடிபட்டு போயிருக்கு. சரி, அல்லாஹ்வுக்கு பிள்ளை இருக்க முடியும் என்று சொன்னால் பிள்ளையை பெறுவதற்கு யார் தேவை, ஒரு மனைவி என்ன செய்யப்பட்ட. அப்ப அல்லாஹ்வுக்கு என்ன செய்வோம், ஒரு மனைவி யாரா இருக்க முடியும், மனித இனத்துல இருந்தா மனிதனுக்குரிய துணை படைக்கப்பட்டிருக்கு. அப்ப அல்லாஹ்வுடைய இனத்துல இருந்தா அல்லாஹ்வுடைய மனைவி படைக்கப்பட்டதா வந்துடும். அப்பவும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அவன் ஒருவன் அப்படிங்கிற பண்பு அடிபட்டு போயிடும். அல்லாஹ் தேவையற்றவங்கிற பண்பு அடிபட்டு போயிடும். லம் எளிது வலம் யூலம், யாரையும் பெறவும் இல்லை, யாராலும் பெறப்படவும் இல்லை என்கின்ற இறைவனுக்குரிய எல்லா இலக்கணங்களையும் இல்லாமல் ஆக்கக்கூடியதான் இறைவனுக்கு குழந்தை இருக்குது.
அப்ப யூதர்கள் வந்து உசைர் அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ்வுடைய மகன் சொன்னாங்க, கிறிஸ்தவர்கள் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவங்க அல்லாஹ்வுடைய மகன் சொன்னாங்க. அதே மாதிரி மக்காவில் உள்ள காஃபிர்கள் மலக்குமார்கள் அல்லாஹ்வுடைய பெண் பிள்ளைகள் சொன்னாங்க. இதுக்கு எல்லாத்துக்கும் அல்லாஹ் பதில் சொல்லியிருந்தான். லவ் அராத் அல்லாஹ் யத்தஹித வலதா, அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் மகனை பிள்ளையை ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும் நாடி இருந்தால் லஸ்தஃபா மிம்மா யக்லுகு மா யஷா, அவன் நாடியதில் அவன் தேர்ந்தெடுத்திருப்பான். எதுக்காண்டி சாதாரண ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களையும் உசைர் அலைஹிஸ்ஸலாம் அவங்களையும் மலக்குமார்களுக்கு அல்லாஹ் பிள்ளையாக்கணும்? அதை விட பிரம்மாண்டமான படைப்புகள் எவ்வளவோ இருக்குது. அல்லாஹ் ரப்பல் அதை விட மிக பிரம்மாண்டமான படைப்புகளை படைத்து அதை பிள்ளையை அல்லாஹ் எடுத்திருப்பான். அவனை யார் தடுக்க முடியும்? ஆனா அல்லாஹ் ரப்பல் சுப்ஹான், அவன் பரிசுத்தமான சுப்ஹான் அல்லாஹ் நம்ம தஸ்பீஹ் பண்ற மாதிரி. அந்த தஸ்பீஹுடைய அர்த்தம் என்ன? இறைத்தன்மைக்கு பாதிப்பு ஏற்படுத்தக்கூடிய எல்லா குறைகளை விட்டும் அல்லாஹ் தூய்மையானவன். அந்த சுப்ஹான் அல்லாஹ், அந்த நம்பிக்கையில சொல்லக்கூடிய சுப்ஹான் அல்லாஹ் தான் நமக்கு நன்மையா மாறும். சும்மா மந்திரமா தெருல போகும்போது தஸ்பீஹ் பண்ணி உருட்டி சுப்ஹானல்லாஹ் சுப்ஹானல்லாஹ் அது நன்மை கிடையாது. எந்த ஒரு தஸ்பீஹும் அதனுடைய அடிப்படை விளங்கி இருக்கான். சுப்ஹானஹு, அவன் பரிசுத்தமானவன். பரிசுத்தமானவன் என்ன அர்த்தம்? கடவுள் தன்மைக்கு, இறைவன் வணக்கத்திற்குரியவன். அவன் ருபூபியத், அல்லாஹ்வை நம்ம நம்புறோம் சொன்னா 4 அடிப்படை இருக்கணும். முதலாவது அடிப்படை அல்லாஹ் இருக்கிறான் அப்படின்னு நம்ம நம்புறோம். அல்லாஹ் ஒருத்தர் இருக்கிறான். இரண்டாவது, அனைத்து உலகங்களையும் படைத்து பரிபாலிக்கக்கூடியவன். அல்லாஹ்வை தவிர உள்ள எல்லா படைப்பினங்களுக்கும் உலகம் சொல்லப்படும். அப்ப எல்லா படைப்பினங்களையும் படைத்து பரிபாலிக்கக்கூடியவன் அல்லாஹ் ஒருவன் மட்டும்தான். ஒரு படைப்பினம் எவ்வளவு காலம் இருக்கணும், அதுக்கு எவ்வளவு ரிஸ்க், அது எப்போ அழியணும், எல்லாவற்றையும் தீர்மானிக்கக்கூடிய ஆற்றல் அல்லாஹ் ஒருவனுக்கு மட்டும்தான். அல்லாஹ் ரப்பு, படைத்து பரிபாலிக்கக்கூடியவன். மூன்றாவது அல்லாஹ்வுடைய விஷயம் நம்ப வேண்டியது அல்லாஹ்வுடைய பண்புகள், பெயர்கள். அல்லாஹ்வுடைய ஆற்றல்களையும் அல்லாஹ்வுடைய பண்புகளையும் கடுகளவு கூட, ஒரு எள் முனை அளவு கூட யாரும் செய்ய முடியாது, நிகராக முடியாது. அல்லாஹ்வுடைய பெயர்களையும் சரி, அல்லாஹ்வுடைய பண்புகளையும் சரி. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அர் ரஹ்மான், அளவற்ற அருளாளன். அப்ப அருள் செய்யக்கூடிய பண்புல வந்து அல்லாஹ்க்கு ஈக்குவலா யாரும் கிடையாது. அல்லாஹ்க்கு எத்தனை திருநாமங்கள் சொல்லப்பட்டிருக்கிறதோ, அல்லாஹ்வுக்கு எத்தனை பண்புகள் சொல்லப்பட்டிருக்கிறதோ, அந்த பண்புகள்லையும் திருநாமங்கள்லையும் அல்லாஹ்க்கு ஈக்குவலா எதுவுமே இல்லை. அப்படின்னு நம்ம செய்ய வேண்டும், நம்பிக்கை கொள்ள வேண்டும். அப்ப அது போன்று இபாதத்துல வந்து வணக்கத்திற்கு தகுதியானவன் அல்லாஹ் ஒருவனை தவிர வேறு யாரும் இல்லை. இந்த 4 நம்ம நம்பினால்தான், நம்ம சரியாக நம்பினால்தான் நம்ம அல்லாஹ்வை பரிசுத்தமானவன் என்று ஏற்றுக்கொண்டோம். மக்கால வாழ்ந்த காஃபிர்கள் வானம் பூமியை படைத்தவன் எல்லாம் அல்லாஹ் தான் ஏற்றுக்கொண்டார்கள். ஏற்றுக்கொண்டு என்ன செஞ்சாங்க? வணக்கத்திற்கு தகுதியானவன் அல்லாஹ் ஒருவன் மட்டும் தான் அப்படின்னு ஏற்றுக்கொள்ளுது. சிலைகளை போய் என்ன செஞ்சாங்க? வணங்கினாங்க. சிலைகளுக்கு சஜ்தா பண்ணாங்க, சிலைகளுக்கு நேர்ச்சை பண்ணாங்க, சிலைகளுக்கு அறுத்து பலியிட்டாங்க. அப்போ அவங்க காஃபிர்கள் என்ன செஞ்சிட்டாங்க? ஆயிட்டாங்க. அப்ப அல்லாஹ்வுடைய எந்த ஒரு பண்பை மறுத்தாலுமே அது ஷிர்க் தான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து ஒரு யூதர் வந்தார். ஒரு யூதர் வந்து சொல்லி காட்டுறாரு, அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தன்னுடைய வஹி இறங்கக்கூடிய காலகட்டத்தில் பல்வேறு நிகழ்வுகளை ஏற்படுத்தி மார்க்கத்தை அல்லாஹ் என்ன செய்வான்? கற்றுத் தருவான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு வந்து சஹாபாக்களுடைய கனவுல சில விஷயங்களை காட்டி அல்லாஹ் என்ன செய்வான்? நபிகள் நாயகத்தின் மூலமாக அது மார்க்க சட்டமாக ஆக்கப்படும். அதே போன்று சில விஷயங்களை வந்து அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஷைத்தானை அனுப்பி கூட என்ன செஞ்சிருக்கிறான்? சில விஷயங்களை வந்து சில விஷயத்துடைய சிறப்பு வந்து அல்லாஹ் புரிய வைத்திருக்கிறான். ஆயத்துல் குர்சியுடைய சிறப்பு ஷைத்தானை இறைவன் அனுப்பி என்ன செய்திருக்கிறான்? ஆயத்துல் குர்சியுடைய சிறப்பு வந்து அல்லாஹ் நமக்கு முக்கியத்துவத்தை நாம் புரியக்கூடிய அளவுக்கு ஆகிருக்கு. அதே போன்று சில நேரங்களில் வந்து ஒரு யூதர் நபிகள் நாயகம் வர்றாரு. நிஅமல் கௌம அன்தும் லௌலா அன்னகும் துன்திரும், நீங்க வந்து அல்லாஹ்க்கு இணை வைக்காம இருந்தா நீங்க சிறந்த சமுதாயம். அவன் நபிகள் நாயகம் ஷிர்க் வச்சாலும் நினைச்சிடக்கூடாது. சில சஹாபாக்கள் அறியாம சில வார்த்தைகளை பயன்படுத்தி கொண்டிருந்தார். மாஷா அல்லாஹ் வஷித்த, அல்லாஹ் நாடியது நீங்கள் நாடியது நடந்தது ரசூலுல்லாஹ் பார்த்து என்ன செய்வாங்க? சொல்லுவாங்க. நாட்டத்துல வந்து மனித நாட்டமும் இறைவனுடைய நாட்டமும் என்ன செய்ய முடியாது? சமமாக முடியாது. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நம்மை படைப்பதற்கு முன்பாகவே எல்லாவற்றையும் நாடி விட்டான். அல்லாஹ் வமா தஷாவுன இல்ல ஐஷா அல்லாஹ், அல்லாஹ் நாடாமல் நாம் என்ன செய்ய முடியாது? எதையுமே நாட முடியாது. இப்ப நாம நினைக்கிறோம் சொன்னோம்னா, நாம் இதை நினைக்க வேண்டும் என்று அல்லாஹ் நமக்கு அவன் வானம் பூமியை படைப்பதற்கு முன்பாக அல்லாஹ் பேனாவை படிச்சா பாருங்க. அப்பவே எல்லா விதியும் அதை செய்து விட்டது, எழுதி விட்டது. அப்ப நாம் என்ன செய்கிறோம், நாம் என்ன நினைப்போம், நாம் என்ன நடப்போம் என்று எல்லாவற்றையும் அல்லாஹ் செய்து விட்டான், விதித்து விட்டான். அப்ப அல்லாஹ்வுடைய நாட்டம் நம்முடைய நாட்டமும் சமமாக ஆக முடியாது. அப்ப அந்த யூதர் நபியான சொல்லும் போது, உங்க மக்கள் சிலர் இப்படி செய்யறாங்க சொல்றாங்களே அப்படின்னு சொன்ன உடனே நபியான செய்யறாங்க, அவர் சொல்றது சரிதான்,
நம்ம யாரும் செய்யக்கூடாது. மாஷா அல்லாஹ் சும்மா ஷிர்க, அல்லாஹ் நாடிய நடந்தது, பிறகு நீங்கள் நாடிய நடந்தது. அப்ப நாட்டத்துல கூட, நாட்டம் என்று அல்லாஹ்வுடைய ஒரு பண்பு, அந்த பண்புல கூட என்ன செஞ்சிடக்கூடாது, யாரையும் நம்ம ஈக்குவல் ஆகிட்டோம் வச்சுக்கிறீங்க, அல்லாஹ் இணை வைக்கிற மக்கள் ஆயிடும். வல்காபான்னு சத்தியம் பண்ணாங்க. நம்ம அந்த யூதர் சொன்னாரு, நீங்க சிறந்த சமுதாயம் தான், ஆனா நீங்க என்ன செய்றீங்க, வல்காபான்னு சத்தியம் பண்றீங்க. சத்தியம்னா என்ன? எந்த உண்மையை அல்லாஹ்வை தவிர எந்த படைப்பிடமும் அறியாது, அதுக்கு தான் சத்தியம். ஆதாரங்களை சத்தியம் பண்ணணும். ஆதாரமே இல்லைங்கும் போது சத்தியம் தேவைப்படும். அப்ப அல்லாஹ்வே சத்தியமாக, அப்ப வல்காபான்னு சத்தியம் பண்ணும்போது அது என்ன வந்துருது, காபாவை அல்லாஹ்க்கு ஈக்குவல் ஆக்கிடும். அப்போ அந்த யூதர் சொன்ன உடனே நபியா நாயகம் சொன்னாங்க, அவர் சொல்றது சரிதான், ஏன் செய்யக்கூடாது, யாரும் வல்காபான்னு சத்தியம் பண்ணக்கூடாது, ரப்பில் காபா, காபாவோட இறைவனுமே சத்தியமாக. அப்ப அந்த யூதர் என்ன சொல்றாரு, நீங்க சிறந்த சமுதாயம் அல்லாஹ்க்கு இணை வைக்கிறீங்க. அப்போ ஒரு அல்லாஹ்வுடைய ஒரு ஆற்றல்ல ஒரு பண்புல ஈக்குவல் ஆக்கிட்டா கூட அதை இணை வைப்பு கொண்டு போய் தள்ளிடு. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு ஹுதைபியாவில் தங்கி இருக்கும் பொழுது அன்று இரவு சரியான மழை பெய்யுது. சுபூ தொழுகையை முடிச்சிட்டு சஹாபாக்களை கேட்கிறாங்க, மாதா கால ரப்புக்கும், உங்களுடைய இறைவன் என்ன சொன்னான் என்று தெரியுமா? அப்ப சஹாபாக்கள் சொன்னாங்க, அல்லாஹு ரசூலு ஆலம், அல்லாஹ் அல்லாஹ்வுடைய தூதர் நன்கறிந்தவர்கள். அப்ப அல்லாஹ் நபிகள் நாயகம் ஒரு வஹீ செய்தி அனுப்பி வைத்திருக்கிறான், நேற்று இரவு பொழிந்த மழையினால் அஸ்பக மின் இபாதி மூமினும் பி, என்ற அடியார்களில் ஒரு கூட்டம் என்னை நம்பிக்கை கொண்டவர்களாக காலை பொழுதை அடைந்திருக்கிறார்கள். பி, என்னை மறுத்து காஃபிராகவும் சில ஒரு கூட்டம் காலை பொழுதை அடைந்திருக்கிறார்கள். அப்ப யார் தான் அல்லாஹ் நம்பினவங்க? மன் காலம் முத்திர்னா பி ஃபதுலில்லாஹி வ ரஹ்மத்திஹி, அல்லாஹ்வுடைய அருளால் அல்லாஹ்வுடைய கருணையால் மழை பொழிந்தது என்று யாரெல்லாம் சொன்னாங்களோ அவங்க ராசி பலனை மறுத்து, நட்சத்திரத்தை மறுத்து, நட்சத்திர ஜோசியத்தை மறுத்து என்ன நம்பிக்கை கொண்டவங்க? மண்கால முத்திர்னா பி நௌயி கலா வ கலா, இன்னென்ன ராசி பலனால் எங்களுக்கு மழை பொழிந்தது, இன்னென்ன நட்சத்திரத்தால் எங்களுக்கு மழை பொழிந்தது யார் சொன்னாங்களோ அவங்க அல்லாஹ்வை மறுத்து நட்சத்திரத்தை கடவுளா ஏற்றுக்கொண்டவர்கள். அப்ப அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் மழை இறக்கக்கூடிய ஆற்றல் அல்லாஹ்வுக்கு. ஒரு நட்சத்திரத்தால ஒரு ஜோசியத்தால இந்த மழை பொழிஞ்சிருக்குன்னு சொன்னா கூட என்ன செஞ்சிடலாம், அந்த நட்சத்திரத்தை கடவுளாக்கிறான். அப்ப நிறைய பேர் என்ன விளக்குறாங்க, நாங்க எங்க அல்லாஹ்க்கு என்ன வச்சோம், நாங்க ரெண்டு அல்லாஹ்னு சொன்னோமா, நாங்க அல்லாஹ்க்கு சிலை வச்சோமா? அவங்க ஷிர்க்னா என்ன விளங்கிட்டாங்க, ரெண்டு அல்லாஹ்னு சொன்னாதான் ஷிர்க், அல்லாஹ்க்கு சிலை வச்சாதான் ஷிர்க், நிறைய அல்லாஹ், இப்படி இந்த மாதிரி அப்பாவி மக்களை வழி எழுதக்கூடிய காட்சியை பார்க்கணும். அல்லாஹ்வுடைய ஒரு ஆற்றல ஒரு பண்பு நாம ஒரு படைப்பினங்களுக்கு வழங்கி விட்டால் கூட அறியாம செய்தால் அல்லாஹ் ரப்பல் மன்னிக்கக்கூடியவன். தெரிந்தே இதுல இவ்வளவு பிழை இருக்குது, இவ்வளவு ஷிர்க் இருக்குது, இப்படி சொல்லக்கூடாது, அப்படி தெரிந்தே அல்லாஹ்வுடைய ஆற்றல ஒரு படைப்பினத்தை கொடுக்குறோம் வச்சுக்கிருக்க, அது நம்மளை இஸ்லாத்தை விட்டு வெளியேற்றக்கூடிய ஒரு பயங்கரமான குஃப்ர் ஆயிடும். தௌபா செய்யாம மௌத்தாயிட்டும் வச்சுக்கிடுங்க, அது மிகப்பெரிய குஃப்ர் ஆயிடும். ஒரு தெரிஞ்ச நம்பிக்கையில் இருக்கிறான் வச்சுக்கிடுங்க, அவன் காஃபிராக மௌத்தா போவான். அப்ப சுப்ஹானஹு, அல்லாஹ் பரிசுத்தமானவன் என்று சொன்னால் அல்லாஹ்வுடைய எந்த ஆற்றல்ல எந்த பண்புலையும் செஞ்சிடக்கூடாது. நாம இறைத்தன்மையை பாதிக்கக்கூடிய மாதிரி ஒரு விஷயத்தை பேசிடக்கூடாது, நம்பிடக்கூடாது. அல்லாஹ் தூங்குவான், அல்லாஹ்க்கு மனைவிக்குள்ள இருக்குது, அல்லாஹ்வுக்கே தெரியாது, அல்லது ஒரு படைப்பினத்தை அல்லாஹ் ஈக்குவல் ஆகிட்டோம்னு சொன்னோம்னா அது அல்லாஹ்வை கலங்கப்படுத்துவது. அல்லாஹ் தூய்மையானவன், நாம நம்முடைய வார்த்தையாக என்ன செய்யறோம், அல்லாஹ்வை கலங்கப்படுத்தும். அப்ப அப்படி நாம அல்லாஹ் அல்லாஹ் சுப்ஹானஹு, அல்லாஹ் செய்த பரிசுத்தமான மக்கா காஃபிர்கள், யூதர்கள், கிறிஸ்தவர்கள் அல்லாஹ்வுடைய பிள்ளை இருக்குன்னு சொல்லி இறைத்தன்மையை, இறைவனுடைய அந்த உயரிய அந்த தூய்மையை செஞ்சிடறாங்க, கலங்கப்படுத்திடுறாங்க. அப்ப அவங்க வாய்களால் கலங்கப்படுத்துவதனால் அல்லாஹ் சுப்ஹானஹு, அவன் பரிசுத்தமானவன். அப்ப சுப்ஹானல்லாஹ்ங்கற வார்த்தை சாதாரண வார்த்தை கிடையாது. சுப்ஹானல்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹு அக்பர், லா இலாஹ இல்லல்லாஹ், லா ஹவுல வலா குவத்த இல்லா பில்லாஹ், எந்த ஒரு வார்த்தையுமே சாதாரண வார்த்தை கிடையாது. வணக்கம், லா இலாஹ இல்லல்லாஹ், வணக்கத்திற்கு அல்லாஹ் தவிர வேறு யாரும் இல்லை. சுப்ஹானல்லாஹ், அல்லாஹ் தூய்மையானவன். அல்ஹம்துலில்லாஹ், எல்லா புகழும் அல்லாஹ்வுக்கே. அல்லாஹு அக்பர், அல்லாஹ்வே மிகப்பெரியவன். லா ஹவுல வலா குவத்த இல்லா பில்லாஹ், லா ஹவுல, எந்த ஒரு தீமையை விட்டு எங்களால் விலகவும் முடியாது, வலா குவத்த, எந்த நன்மையை செய்வதற்கு எங்களுக்கு சக்தியும் கிடையாது, இல்லாது அல்லாஹ்வே கொண்டது. இந்த வார்த்தைகள்னா நம்மை அல்லாஹ்வுக்கு இணை வைக்காத தௌஹீத்வாதிகளாக நம்மை புறம்போடக்கூடிய வார்த்தைகள். அந்த வார்த்தைகளை நாம விளங்கி சொல்லும் போது லா இலாஹ இல்லல்லாஹ் வஹ்தஹு லா ஷரீக லஹு லஹுல் முல்கு வ லஹுல் ஹம்து வ ஹுவ அலா குல்லி ஷைஇன் கதீர், சாதாரண ஒரு வார்த்தை கிடையாது. லா இலாஹ இல்லல்லாஹ் வஹ்தஹு லா ஷரீக லஹு, வணக்கத்திற்குரியவன் அல்லாஹ்வை தவிர யாரும் இல்லை, அவன் தனித்தவன், அவன் இணை இல்லாதவன். லஹுல் முல்க், எல்லா அதிகாரம் அவனுக்கு தான் சொந்தம். வ லஹுல் ஹம்து, எல்லா புகழும் அவனுக்கு தான் சொந்தம். லஹுல் முல்க் வ லஹுல் ஹம்து வ ஹுவ அலா குல்லி ஷைஇன் கதீர், எல்லா பொருட்களின் மீதும் அவன் தான் ஆற்றல் மிக்கவன். இதை விளங்கி 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 சொல்லும் போது கண்டிப்பாக இதை விளங்கி சொல்லக்கூடிய அடியார்கள்ட்ட என்ன வராது, இணை வைப்பு வராது.
சுப்ஹானஹு, அல்லாஹ் பரிசுத்தமானவர். அது அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்கின்றார். இறை அடியார்கள் வானம் பூமியுடைய படைப்பை எல்லாம் சிந்தித்து பார்த்து சொல்லுவாங்க, அதாவது அல்லாஹ்வை சிந்தித்து சொல்லுவாங்க, சுப்ஹானஹு, இறைவா நீ பரிசுத்தமானவன், மா ஹலக்தஹாதா பாத்திலா, இவற்றையெல்லாம் நீ வீணாக படைக்கவில்லை. அல்லாஹ்வுடைய எந்த ஒரு ஆற்றலை, பண்பை, படைப்பை சிந்தித்தாலும் அல்லாஹ்வுக்கு இணை இல்லை, அல்லாஹ் தூய்மையானவர் என்ற சிந்தனை நம்முடைய உள்ளத்தில் செய்ய பதிய செய்யும். அதாவது அல்லாஹ் சொன்ன சுப்ஹானஹு, அல்லாஹ் பரிசுத்தமானவன், தூயவன். ஹுவல்லாஹுல் வாஹிதுல் கஹ்ஹார், அல்லாஹ் ஒருவன் தான், அல்லாஹ் ஒரே ஒருவன் தான், அவன் தான் ஏகன். கஹ்ஹார், அவன் தான் அடக்கி ஆளக்கூடியவன். அல்லாஹ்வுக்கு பிள்ளை கிடையாது, அவன் ஒரே ஒருவன் தான், அவன் தான் எல்லாவற்றையும் அடக்கி ஆளுகிறான் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லி காட்டுகிறான். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் எந்த அளவுக்கு அவன் ஆற்றல் மிக்கவன் என்பதை 5வது வசனத்தில் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் எடுத்துரைக்கிறான். இன்ஷா அல்லாஹ் அது தொடர்பான விளக்கங்களை நாம் வரக்கூடிய வாரம் தொடர்ந்து பார்ப்போம் என்று கூறி இன்றைய குர்ஆன் விளக்க உரை வகுப்பை நிறைவு செய்கிறேன். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.